ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். கத்திரிக்காய் அல்லது வழுதலைங்க அப்படின்னு சொல்லுவோம். அது பொரியல் தான் செய்ய போகிறேன். இது நீளமாக இருக்க கத்திரிக்காய் நான் ஏற்கனவே ரெண்டுன்னா கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டிதான் இதை காமிக்கிறதுக்காக வேண்டிதான் இதை கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பிரட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சந்தோஷம். இருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதில் கடுகு போட்டிருக்கேன். ஜீரகம் தேவைப்படுறவங்க ஜீரகம், உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதுசாக செய்கிற பிள்ளைங்க இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயில் அந்த மசாலாவை நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா காய போடணும். இல்லைன்னா மசாலா கரிஞ்சு போயிடும். அதனால் பிரட்டி விட்டு மசாலாவெல்லாம் பிரட்டி விட்டுட்டு அது காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை கூட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஆஃப் பண்ணவங்க அதுக்கப்புறமா பற்ற வச்சு இந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க. பிரட்டி விட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னா சாஃப்டாக அது வெந்துடும். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி செய்யும்போது இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் போடலை. கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு அதே பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னா சூப்பரான பொரியல் ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா ஒன்று எவ்வளோ வெந்தாலுமே கொலன்னு ஆகாமல் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜில் தேங்காய் துருவல் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு நல்லா பிரட்டி விட்டு மூடி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. காய் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பிரட்டி விட்டுட்டு அதை அப்படி வச்சு மூடி வச்சிட்டோன்னா சூப்பரான பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுருங்க. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா பிரட்டி விட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி தான் நம்ம எவ்வளோ நேரம் வேக வச்சா கூட அது ஒன்று ஒட்டாமல் வதங்கி நல்லா சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.